இவன் ஏழுகோட்டை நாட்டு அம்பலக்காரரின் மகன். சாமந்தன் என்பது இவனது பெயர். வாட்போர் மற்போர் ஆகியவற்றில் வல்லவன். வாட்கோட்டை நாடு மாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி வீட்டு சம்பந்தத்தை இவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் மணமகன் நம் கல்யாணிக்கு அருகில் அமரும் அளவிற்கு அழகனாக இல்லையே. நானும் அப்படித்தான் நினைத்தேன் அம்மா. ஆம், நீ என்ன நினைக்கிறாய் யாதப்பா? அண்ணா, நீங்கள் இருவரும் சொல்லும் கருத்தில் நான் மாறுபடுவேனா? அடுத்த ஓவியத்தை காட்டுங்கள் வெள்ளையரே. சரி. இவன் இளையான்குடி கூற்றத்து தலைவனின் தம்பி. வாட்டசாட்டமான உருவம் படைத்தவன், வசீகரம் மிக்கவன். இவனுக்கு அரும்பூர் கோட்டத்தில் பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவன் கல்யாணியை பார்த்துவிட்டால் வேறொரு பெண்ணை மணக்கவே விரும்ப மாட்டான். நற்குணம் மிக்கவன், பார்வைக்கு சாது, பாய்ந்தால் புலி. பெயர் பலவன். இவன் கல்யாணியின் அழகுக்கு பொருத்தமானவனாகத்தான் தெரிகிறான், இல்லையா வாளுக்கு வேலி? ஆமாமா. ஆனா கௌதாரி, ஆனா ஆவனா என்றெல்லாம் நீ எதுவும் சொல்லிக் கொண்டிருக்காதே. அம்மாவும் அண்ணனும் தீர்மானித்து அதை பற்றி உன்னிடம் அபிப்பிராயம் கேட்டால் அப்போது பேசு. சரிங்க எசம்மா. நீங்கள் சொல்வது சரிதானம்மா. ஆனால் பட்டணத்து மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லது என்று பார்க்கிறேன். அதற்காக மற்ற நாட்டு மாப்பிள்ளைகளின் ஓவியங்களை பார்க்கவே கூடாது என்று சொல்லவில்லை. அவற்றுள் ஒருவன் பொருத்தமானவனாக அமைந்துவிட்டால் மறுப்பு கூற மாட்டேன். பிறகென்ன, வேறு ஓவியத்தை காட்டுங்கள். இந்த மணமகன் வாழவந்தி நாட்டுக்காரன். பட்டினக்கரைதான் இவனுக்கு பிடிக்கும். பிறந்த ஊரில் தங்குவதும் இல்லை. அம்பலக்காரரான தன் தந்தைக்கு துணையாக இருந்ததும் இல்லை. ஆங்கிலேயர்களில் சில நண்பர்கள் கூட இவனுக்கு உண்டு. பெயர் சிகாமணி. இவனுக்கு போர் பயிற்சி எதுவும் கிடையாது. அதில் நாட்டமும் கிடையாது. இவன் தந்தைக்கு பாகனேரியோடு சம்பந்தம் கொள்ள வேண்டும் என்பது மிகுந்த ஆசை. விடுதலை போராட்ட காலத்தில் மருது பாண்டியருக்கு துணையாக நிற்கும் நாம் ஆங்கிலேயரோடு நட்பு வைத்திருப்பவனை எப்படி நம் வீட்டு மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அத்தோடு போர் பயிற்சி இல்லாதவனுக்கு வீரம் மிக்க இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்ள என்ன தகுதி இருக்கிறது? வெள்ளையரே, வேறு ஓவியத்தை காட்டுங்கள். இதோ இவன் ஜெயசிங்க குல கால வளநாட்டு மாப்பிள்ளை. அடுத்தது இதோ பூந்துரை நாட்டு மாப்பிள்ளை. அடுத்தது அடுத்தது ஒன்றுதான் இருக்கிறது. காட்டுங்கள். இந்த மாப்பிள்ளையை பற்றி நான் வர்ணிக்கவே தேவையில்லை. வல்லத்தரையனின் தம்பி வல்லமையில் அர்ஜுனனுக்கு நிகரானவன். ஏன், லட்சணத்திலும் அப்படித்தான் என்பது உங்களுக்கே தெரியுமே. பகையாளி வீட்டில் சம்பந்தமா? பட்டமங்கலத்திற்கும் பாகனேரிக்கும் உறவா? கூடவே கூடாது. இவன் ஓவியத்தை கூட கல்யாணி பார்க்க கூடாது. அதப்பா, இப்படி எல்லா மாப்பிள்ளைகளையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்தால் எப்படி? நான் என்ன சாதாரண ஒரு பெண்ணிற்கா மணமகன் தேடுகிறேன்? பாகனேரி அம்பலக்காரரின் தங்கை கல்யாணிக்கு அந்தஸ்துக்கு ஏற்றாற்போல் கிடைப்பது கடினம். மேலும் மாப்பிள்ளை தேட வேண்டும் என்றால் குறைந்தது 2 மாத கால அவகாசம் எனக்கு வேண்டும். வெள்ளையரே, உங்கள் சங்கடம் எனக்கு புரிகிறது. முதலில் இந்த ஓவியங்களை கல்யாணியிடம் அனுப்பலாம். அவளுடைய அபிப்பிராயம் தானே முக்கியமானது. கல்யாணி தன் கருத்தை சொன்ன பிறகு மற்ற விஷயங்களை விவாதிக்கலாம். கௌதாரி. எசமா. இதோ இந்த ஓவியங்கள் எல்லாவற்றையும் கல்யாணியிடம் கொண்டு போய் காட்டு. நாங்கள் அருகில் இருந்தால் கல்யாணி மனம் விட்டு பேச தயங்குவாள். அதனால்
நீயே அவளிடம் மனம் விட்டு பேசி அவள் கருத்தை தெரிந்து கொள். நாங்கள் பிறகு வருகிறோம். சரி எசமா. வெள்ளையரே, திருமணத்தை எப்படியும் விரைவில் முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். வெள்ளையரை எதிர்த்து மருது சகோதரர்களும் கோபால நாயக்கரும் நம் அம்பலத்தில் உள்ள வீரர்களும் நடத்தி கொண்டிருக்கும் போராட்டம் எங்கு போய் முடியுமோ தெரியவில்லை. அதனால் அதற்குள் தங்கையின் மணவிழாவை நடத்தி கண்டுகளித்திட வேண்டும். கவலையை விடு வாளுக்கு வேலி. கல்யாணிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது எனது பொறுப்பு. என்னம்மா இது? இப்படி எல்லா ஓவியத்தையும் என் கையில கொடுத்துட்டீங்க. இதுல இருக்கிற ஒருத்தர் கூடவா உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, 1-2 பார்க்க நல்லா தானே இருக்காங்க, அதான் சொன்னேன். ஒன்றும் தெரியாதது போல் கேட்கிறாயே. இதையெல்லாம் கொண்டு வந்து காண்பிக்க வேண்டும் என்று யார் கேட்டார்கள்? நான் ஒன்னும் கேட்கல. பெரிய அம்பலம் கொடுத்தாரு, நான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன். என் மனதில் இருப்பவர் யார் என்று அவருக்கு தெரியாதா என்ன? அப்படி இருந்தும் இத்தனை ஓவியங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? என்னை எங்கேயோ முகம் தெரியாத ஒருவன் தலையில் கட்டி வைக்கப் போகிறார் என்றுதானே பொருள்? ஏன் இந்த வெள்ளை ஐயருக்கு பட்டமங்கலத்தில் ஒரு மாப்பிள்ளை இருப்பது தெரியாதா? வேண்டுமென்றுதானே அதை விட்டுவிட்டு வேறு எதையோ கொண்டு வந்திருக்கிறார். ஆக எல்லோரும் சேர்ந்து கொண்டு எனது விருப்பம் நடக்க முடியாதபடி தடுக்க பார்க்கிறீர்கள். அது எப்படிமா நடக்காம போயிடும்? இவ்வளவு அம்பலக்காரங்களோட ஓவியங்களை கொண்டு வந்த வெள்ளை ஐயரு பட்டமங்கலம் சின்ன அம்பலம் இல்ல இல்ல, இப்ப பெரிய அம்பலம். அவரோட ஓவியத்தை கொண்டு வராம இருப்பாரா என்ன? நீ என்னடி சொல்கிறாய்? அப்படி என்றால் அவரது ஓவியமும் இருக்கிறதா? இல்லாம போகுமா? எங்கே இருக்கிறது? இதோ இங்க இருக்கு. ஏனடி இதை எதற்கு மறைத்து வைத்தாய்? இதைத்தானே முதலில் கொடுத்திருக்க வேண்டும். ஆமா அம்மா, ஆனால் என்னடி ஆனால்? எப்போது இந்த ஓவியத்தை வெள்ளை ஐயர் கொண்டு வந்து இதை அண்ணா எனக்கு கொடுத்து அனுப்பினாரோ அப்போதே அவரும் இவரை ஏற்றுக்கொண்டார் என்றுதானே பொருள்? இல்லம்மா, நீங்க பார்க்க கூடாதுன்னு தூக்கி வீசிட்டாங்க. நான் தான் அவங்களுக்கு தெரியாம இத மறைச்சு கொண்டு வந்தேன். என்னடி சொல்கிறாய்? இந்த ஓவியத்தை என்னுடையவரை தூக்கி எறிந்தார்களா? யாரடி எப்படி செய்தது? அது கல்யாணி, உன் அண்ணன் மாப்பிள்ளைகளின் ஓவியங்களை கொடுத்து அனுப்பிவிட்டு நீ என்ன சொல்லப் போகிறாய், யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்று அறிய ஆவலோடு காத்திருக்கிறான் அம்மா. ஆமாம் அம்மா, உன் கருத்தை தெரிந்து கொண்ட பிறகுதான் மற்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். நீ என்ன சொல்கிறாய்? கல்யாணி, என்னம்மா, ஏன் அழுகிறாய்? நீங்கள் அனுப்பி வைத்த ஓவியங்களில் ஒன்று கூட எனக்கு பிடிக்கவில்லை. அதற்காகவா கண்ணீர் விடுகிறாய்? அதனால் என்ன, வேறு ஓவியங்களை வரவழைத்து அதில் உனக்கு பிடித்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று தீர்மானித்து விடுவோம். எத்தனை ஓவியங்களை கொண்டு வந்தாலும் எனக்கு பிடித்தவர் என்று எவரும் அதில் இருக்க முடியாதண்ணா. எனக்கு பிடிக்காதவர்களை நீங்கள் கொண்டு வந்தீர்களே என்று நான் கண் கலங்கவில்லை. எனக்கு பிடித்தவர் யார் என்று தெரிந்திருந்தும் அவர் ஓவியம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டீர்களே, அதற்காகத்தான் கண்ணீர் விடுகிறேன். நீ என்னம்மா சொல்கிறாய்? இது என்ன? இதுவும் வெள்ளையர் கொண்டு வந்த ஓவியம் தானே? இதை யார் தூக்கி எறிந்தது? நான் தான் அதை தூக்கி எறிந்தேன். எதற்காக அண்ணா இந்த ஓவியத்தை மட்டும் தூக்கி எறிந்தீர்கள்? எனக்கு கணவராக வர வேண்டியவர் யார் என்று நானே பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றுதானே ஓவியங்களை கொண்டு வர சொன்னீர்கள். பிறகு ஏன் அதில் ஒருவர் ஓவியத்தை மட்டும் தூக்கி எறிந்தீர்கள்? கல்யாணி, என்ன இது? உன் அண்ணன்களிடம் இப்படி எதிர்த்து பேசும் துணிச்சல் உனக்கு எங்கிருந்து வந்தது? அம்மா,
இப்போது நான் பேசாவிட்டால் என் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். என் விருப்பப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அதில் ஒருவர் ஓவியத்தை மறைப்பது என்ன நியாயம்? எதற்காக இந்த தேர்வுக்குள்ளேயே ஒரு குறுக்கீடு, ஒரு தலையீடு? தலையீடு ஒன்றுமில்லை கல்யாணி. ஆதப்பனுக்கு பட்டமங்கலத்து சம்பந்தம் பிடிக்கவில்லை. அதனால் தான் இதை தூக்கி எறிந்தான். நான் அப்படி செய்யவில்லை என்றாலும் எனக்கும் இதில் உடன்பாடில்லை. அண்ணா, உங்கள் இருவருக்குமே இது பிடிக்கவில்லை என்றால் நான் வலியுறுத்த போவதில்லை. உங்களுக்கு பிடிக்காதது எனக்கும் பிடிக்காததாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் முறை, நியாயம். அந்த அடிப்படையில் உங்கள் விருப்பப்படி நடந்து கொள்கிறேன். கல்யாணி, உண்மையாகவா சொல்கிறாய்? உண்மையாகத்தான் சொல்கிறேன். கல்யாணி, எங்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டாயா? ஏற்றுக்கொண்டேன் என்றுதான் சொல்கிறேன். கல்யாணி, எங்கள் கருத்தை இவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்வாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம் கல்யாணி, நீ இப்படி சொல்வாய் என்று தெரிந்திருந்தால் இவ்வளவு கடுமையாக நான் பேசியிருக்க மாட்டேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எதுவாயினும் சொல்லம்மா. நான் எப்படி உங்கள் அபிப்பிராயத்திற்கு கட்டுப்பட்டு அதை ஏற்றுக்கொண்டேனோ அதேபோல் என் கருத்திற்கு மதிப்பளித்து நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ முதலில் உன் நிபந்தனையை சொல். பட்டமங்கலத்து சம்பந்தத்தில் உங்களுக்கு விருப்பமில்லை. அதேபோல் வேறு யாரையும் மணந்து கொள்ள எனக்கும் விருப்பமில்லை. அதனால் இனி என் வாழ்வில் திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்று நான் தீர்மானித்து விட்டேன். நீங்கள் அதற்கு அனுமதி தர வேண்டும். கல்யாணி, ஏன் ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தாய்? இதை கூடவா உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஒரு அடக்கமான தங்கை தன் அண்ணன்களுக்கு நேராக நின்று நான் வைரமுத்தன் மீது காதல் கொண்டு விட்டேன், அவரை தவிர வேறொருவரை மனதாலும் நினைக்க முடியாது என்று இதைவிட பகிரங்கமாக எப்படிப்பா சொல்ல முடியும்? பாழுக்கு வேலி, இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். நாம் இந்த விஷயத்தை இப்படி கூட யோசனை செய்து பார்க்கலாம். பல காலமாக வளர்ந்து வரும் விரோதம் சூரியனை கண்ட பனி போல் விலகுவதற்கும் பாகனேரி பட்டமங்கலத்திற்கும் நடுவே ஓர் பாசமே உருவாகி யாராலும் அசைக்க முடியாத ஒற்றுமையாக மாறுவதற்கும் கல்யாணி வைரமுத்தன் கல்யாணமே காரணமாக அமையலாம் இல்லையா? பொழுது விடிந்து பொழுது போனால் பொது எதிரியை மறந்துவிட்டு உங்களுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் உரிமிக் கொண்டு நிற்கும் நிலை மாறலாம் அல்லவா? என்னவோ விதிவசத்தால் வல்லத்தரையன் வாழ்வு இப்படி முடிந்து விட்டது. ஆனால் தம்பிக்காரன் வைரமுத்தன் இருக்கிறானே, அவன் நிதானமானவன். என்னோடு அவன் கடந்த காலங்களில் பேசிய பல நேரங்களில் பார்த்திருக்கிறேன். பாகனேரி மீது பகை உணர்ச்சியோடு அவன் ஒருபோதும் பேசியதே இல்லை. நாம் என்னதான் அமைதியாக போனாலும் அதை நமது கோழைத்தனம் என்று கருதி கொண்டு கொக்கரிக்கும் குதர்க்கமதி கொண்டவர்கள்தான் பட்டமங்கலத்துக்காரர்கள். இன்று வரை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படித்தானே நடந்து கொண்டார்கள். இனியும் அப்படித்தான் நடந்து கொள்வார்கள். குளவி கொட்டிய புழு தானே ஒரு குளவியாக மாறுவது போல் உறங்கா புலி எனும் குளவி கொட்டிக்கொண்டே இருப்பதால் வைரமுத்தனும் அப்படித்தான் மாறி இருப்பான் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அப்படி ஒரு சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் இருப்பதுதான் நமக்கு நல்லது. அதப்பா, நீயா இப்படி பேசுகிறாய்? வைரமுத்தனுக்கு கல்யாணியை தந்துவிடக் கூடாது என்று நான் மறுத்து பேசிய நேரத்திலெல்லாம் அதை ஆதரித்து பேசியவன் நீதானே ஆதப்பா. அவன் முன் நண்பனாயிற்றே. உண்மைதான். ஆனால் இப்போது நிலைமை வேறு. நான் அவனுக்கு நண்பன் என்பதற்கும் மேலாக அவன் அண்ணன் மீது கொண்டிருந்த பாசம் அதிகம். அந்த அண்ணனின் மரணத்திற்கு இந்த நண்பன் தான் காரணம் என்ற எண்ணம் அவன் மனதில் பதிந்திருக்கும். அவன் அதிலிருந்து மீள நினைத்தாலும் அவனுடைய தாய் அதற்கு இடம் தர மாட்டார். ஆதப்பா, நீ சொல்வதில் உள்ள கருத்து எனக்கு புரியாமல் இல்லை. அதே நேரம் ஐயர் சொல்வதிலும் ஒரு கருத்து இருக்கிறது. அதை நாம் சிந்திக்க வேண்டும்.
கல்யாணிக்கு தனது வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதற்குரிய முழு உரிமையையும் அவளுக்கு தர வேண்டும். இதுவரை நீங்கள் இருவரும் அவளை கண்கலங்கும்படி விட்டதில்லை. இனியும் கண் கலங்க கூடாது என்றுதான் அம்மா நான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்களே சற்று நினைத்து பாருங்கள். இரு நாடுகளுக்குள்ளும் சமரசமாக போக வேண்டும் என்று நினைத்து கல்யாணியை அங்கு அனுப்பி வைத்த பிறகு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நம்மால் என்ன செய்ய முடியும்? இதுவரை நமக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை பொருட்படுத்தாமல் கூட இருந்திருக்கிறோம். தங்கை அங்கு சென்ற பிறகு நம்மால் அப்படி இருக்க முடியுமா? சிங்கத்தின் குகைக்குள் மானை அனுப்பிவிட்டு அதற்கு என்ன நேருமோ என்று அஞ்சி அஞ்சி வாழும் நிலை வந்து விடாதா? அதப்பா, அம்மா வேண்டாம், எதுவும் சொல்லாதீர்கள். திரும்ப திரும்ப இதை பற்றி பேசுவது எனக்கு சங்கடமாக இருக்கிறது. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் தான் எனக்கு துணைவராக வர வேண்டும் என்று நான் வற்புறுத்தவில்லை அம்மா. அதே போல் நீங்களும் வேறு யாரையோ கொண்டு வந்து நிறுத்தி இவரை தான் மணக்க வேண்டும் என்று வற்புறுத்தாமல் இருங்கள். அதுவே எனக்கு போதும். இனி நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்க வேண்டும். கல்யாணி, இந்த விஷயத்தில் ஆகட்டும் வேறு எந்த விஷயத்திலும் ஆகட்டும் இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர் நம் அண்ணன் தான். அம்பலக்காரர் என்ற முறையில் நாடே அவருக்கு கட்டுப்படுகிறது எனும் போது இந்த வீடு கட்டுப்படாமலா போய்விடும்? அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதுதான் முறை. நான் இறுதியாக ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிட்டேன். அதற்கு நீ கட்டுப்படுவாயா கல்யாணி? கட்டுப்படுவேன் அண்ணா. அதப்பா, நீ என்ன சொல்கிறாய்? நான் என்றுமே உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் தானே அண்ணா. அப்படியானால் இப்போதே என் முடிவை அறிவித்து விடுகிறேன். இது இனி எவராலும் மாற்ற முடியாத உறுதியான முடிவு. என் தங்கை கல்யாணி நாச்சியாரை பட்டமங்கலம் அம்பலக்காரர் வைரமுத்தனுக்கு கன்னிகாதானமாக தந்து திருமணம் செய்து வைக்கப் போகிறேன்.